வணக்கம் ரிஸ்வான். தமிழகத்தினுடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அ வரலாற்றில் இல்லாதவாறு அ ஒரு வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கு. இது எதனால இந்த வாக்குப்பதிவு இப்படி இடம்பெற்றிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாக்கு செலுத்திட்டு இருக்கிற சமயத்திலேயே வந்து நெறைய புள்ளிவிவரங்கள் வந்து வரத் தொடங்கிருச்சு. அந்த டயத்திலேயே வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கூடுது. ம். பழைய முந்தைய தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா அது போக போக வந்து அது ஒரு ஹைப் தான். அப்படி ஒண்ணும் கிடையாது. எஸ்ஐஆர் மூலமா தான் வந்து இந்த மாற்றம் வந்து ம். ஏற்பட்டிருக்கு. நெறைய இறந்து போனவங்களுடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கும். வெளியூருக்கு புலம்பெயர்ந்தவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கும். இந்த பின்னணியில தான் வந்துட்டு அந்த சதவீதம்ங்கிறது முந்தைய தேர்தல விட கொஞ்சம் உயர்வா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு சொல்றாங்க. அது ஒரு மித்து தான். தொடக்கத்துல இருந்துச்சு. வாக்கு மக்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிற சமயத்துல ம். இருந்துச்சு. அத வந்து தாவேகா போன்ற கட்சிகள் கூட தங்களுக்கான ஒரு சாதகமா சாதகமா பயன்படுத்துறேன். அத பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க. எங்க தலைவருடைய வருகை பார்த்தீங்களா? அதனால தான் வந்து இவ்ளோ வாக்குகள் வந்து பெர்சன்டேஜ் வந்து இல்லை கூடியிருக்குன்னுலாம் அது சொன்னாங்க. அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்குல்ல. விஜயினுடைய வருகை, இளைஞர்களுடைய எழுச்சி. இப்ப நீங்க பார்க்க போனா, அ சோசியல் மீடியாவுல நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. எல்லாருமே விஜய் ட்ரெஸ் பண்ற மாரி, விஜய் ட்ரெஸ் பண்ற மாரி பண்ணிட்டு, அ போறது, வாக்களிக்கணும்னு பேரண்ட்ஸ வந்து வாக்கு போட சொல்றாங்க. ஈவன் வயசான பாட்டிகள் கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்ன்ற ஒரு ஃபேக்டர் ஒண்ணு அங்க இருக்குல்ல. அத நம்ம சர்வசாதாரணமா கடந்து போக முடியாதுல்ல. விஜயுடைய வருகை மூலமா, அரசியல் பக்கம் வராத ஆளுங்க நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. ம். 2கே கிட்ஸா இருக்கட்டும். இன்னும் வந்து வெறுமனே வந்து என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரி சார்ந்தே வந்து அவங்க இருந்தவங்க வந்துட்டு, இன்னைக்கு வந்து ஒரு அரசியல திரும்பி பார்க்குறாங்க. ம். அரசியல்ல விஜய் பேசுறது, விஜய்க்கு கவுண்டர் யார் பேசுறா? அவங்க யாரு? இதெல்லாம் வந்து இப்ப தான் வந்து அவங்க வராங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ம். விஜயுடைய வருகை வந்து அரசியலற்ற இளைஞர்களுக்கு அரசியல் பேச வந்து ஒரு வாய்ப்ப வந்து குடுத்திருக்கு. இது வந்து பாசிட்டிவா பார்க்கலாம். ஆனா, அதனால வந்து பெரிய அளவுல வந்து அ வோட் பெர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குங்கிற அந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து மறுக்கிறோம். அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவரு வந்ததுனால தான் வந்துட்டு இப்ப அம்பேத்கர், பெரியாரு இந்த மாரி அவரு பேசும்போது, ம். அவங்களோட வாடையே படாதவங்களுக்கெல்லாம் வந்து அது போய் சேருது. அந்த மாரி ம். கருத்துக்கள். எந்த அளவுக்கு இது மூலமா தாக்கம் ஏற்பட்டிருக்குங்கிறது கேள்விக்குறி. ஆனா வந்து அத நெறைய பத்திரிகையாளர்கள்லாம் கூட இத ரொம்ப நேர்மறையான அம்சமா பார்த்தாங்க. விஜயுடைய வருகை ம். வந்து இப்படி ஒரு வேற பாசிட்டிவான விஷயத்தலாம் கொண்டிருக்கு அப்படிங்கிற மாரி. விஜயினுடைய வருகை இந்த தேர்தல்ல தாக்கம் செலுத்தலன்னு முற்று முழுதா நீங்க சொல்ற மாரி நம்ம கடந்து போகவும் முடியாது. இது விஜயினுடைய தாக்கமும் இருக்கு. இந்த வாக்கு சதவீதத்தில எஸ்ஐஆர் உடைய பங்கும் இருக்கு என்று எடுத்துக்கொண்டாலும், சில கருத்து கணிப்புகள் வரத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாரி. அத எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் தான் நம்புறாங்க. அவங்கள தவிர்த்துட்டு யாரும் நம்பல. அவங்க வந்து அ முதல் எலக்ஷன்லயே இல்ல வந்து அவர் முதல்ல இந்த ஜெயிப்பாருன்னு சொல்லி. கருத்து கணிப்புகள நீங்க அத விட்டுருவோம். விஜய் ஜெயிப்பாரா? திமுக ஜெயிக்குமா? அதிமுக ஜெயிக்குமான்றத விட்டுட்டு, இந்த ஒரு கருத்து கணிப்புன்ற பேர்ல ஒரு கருத்து திணிப்பு ஒன்று நடக்குதுல்ல. இப்ப ஒரு ஒரு பார்ட்டியும் ஒரு ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்கல்ல. இந்த இப்ப பொதுவா எல்லா கட்சியும் அத பண்ணுது. அந்த நரேட்டிவ் செட் பண்றது. இத எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்குறீங்களா இத? நிச்சயமா வந்து கருத்து கணிப்புங்கிறது காலகாலமா இருந்து வர அம்சம். அது வந்து ஒவ்வொரு கட்சியுமே அவங்களோட பின்னணியில பின்புலத்தில அவங்க இருந்துகிட்டு இந்த கருத்து கணிப்பெல்லாம் செய்யும்போது தங்களுக்கு ஆதரவா செய்வாங்க. குறிப்பா வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வரும்போது, அது கண்டிப்பா வோட்டர்ஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ம், அது நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. அதில இருக்கக்கூடிய பிரச்சனைய மக்கள்ட்ட நம்ம வந்து எஜுகேட் பண்ணலாம். ம். அவ்வளோதான். இந்த கருத்து கணிப்ப வச்சு உன்னுடைய வாக்க வந்து நீ செலுத்தக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். சொல்லலாம். ஆனா வந்து அது கண்டிப்பா அது ஒரு பாதிப்ப வந்து ஏற்படுத்துது. அது யாரு வந்து அதில அந்த ஒரு ஹைப்ப வந்து கிரியேட் பண்றாங்களோ, அவங்க அத அறுவடை செய்றாங்க. ம். அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. விஜய பொறுத்தவரைக்கும், அ அவங்களோட தரப்புலேருந்து வந்த ஒரு புள்ளிவிவரம், அ ஒரு பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருந்தாரு. என்னன்னு சொன்னா, 70% வந்து அவரு ஜெயிக்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாரி அந்த ஒரு இல்ல 70% வந்து இணையதளத்தில வோட்டிங் பண்ணா விஜய் ம். 70 இல்ல 80% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா ரியாலிட்டி கிரவுண்ட் லெவல்ல ரியாலிட்டி என்னன்றது ஒண்ணு இருக்குல்ல இப்ப. பெரும்பாலான ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ரிப்போர்ட் தான் வந்துட்டு இருக்குது. களத்திலயும்
நடந்திருக்க ஒவ்வொரு தொகுதி வாரியா நடந்திருக்கிற வாக்கு பதிவை வச்சு பார்த்தாலும், அது ஆளுங்கட்சிக்கான ஒரு சாதகமாகத்தான் சொல்லப்படுது. இப்ப விஜயினுடைய வருகை நீங்க சொன்னீங்க, பெரியார் பற்றி தெரியாதவங்க, அம்பேத்கர் பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. உண்மையிலேயே ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு கூட்டமா தான் அந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா? இல்ல இப்பவுமே ஒரு ரசிக மனப்பான்மையில தான் அந்த கூட்டம் இருக்குதா? இதுவும் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து கொள்கை ஒரு கொள்கைய முன்வச்சு, அதன் அடிப்படையில அணி திரட்டல. ம். அவருடைய அந்த நாயக பிம்பம், அத ம். அடிப்படையா வச்சு தான் வந்து திரட்டியிருக்காரு. அவருமே அத வந்து எம்ஜிஆருடைய பாணிய பின்பற்றுறதா தான் வந்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. ம். எம்ஜிஆருமே வந்து கொள்கை அடிப்படையிலலாம் இல்ல அவங்க திரட்டல. சொல்றது என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி நாங்களும் ஜெயிப்போம். 72க்கு அப்புறமா எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி நாங்களும் ஜெயிப்போம் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்த தான் ஆனா கட்டமைக்கப்படுது. காலம் மாறிடுச்சுல்ல. முன்னாடி இருந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. ம். அவரு வந்து திமுகல பல வருஷம் பயணிச்சு, ம். அதுக்கப்புறம் ம். அதிலிருந்து வெளிய வந்து, அவரு கூட திமுகல திமுகவுடைய இருக்கவங்க பொருளாளரா இருந்திருக்காரு. பொருளாளரா முக்கியமான ஒரு பதவியில இருந்தாரு. இருந்தாரு. அப்ப அப்படிலாம் இருந்து அவங்க வெளிய வந்து, அப்புறம் ஒரு கட்சி தொடங்குறாங்க. அந்த மாரி எந்த பேக்கிரவுண்டுமே விஜய்க்கு கிடையாது. இல்ல. அதேமாரி கட்சி கட்டமைப்புங்கிறத விட, தொண்டர்களா அவங்களோட அவங்களோட தாவேக்காவினர் இருக்கிறத காட்டிலும், அவங்க வந்து ரசிகர்களுடைய கூட்டமா தான் அது இருக்கு. ம். அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியது. இதெல்லாம் வந்து அவங்க பார்ட்டி தான் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஒரு ஐடியாலஜிக்கலா எந்த ஒரு ட்ரெய்னிங்குமே இல்லாம, ம். அதுல கவனம் செலுத்தாம ரொம்ப காலத்துக்கு வந்து தாக்கு பிடிக்க இல்ல முடியாது இப்ப அப்படின்னு. தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்தவரைக்கும் 2 அரசியல் தான். ஒன்று தனிமனித துதிபாடுற அரசியல். இன்னொன்று கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான அரசியல். இப்ப விஜய பொறுத்தவரைக்கும் விஜயனுடைய அரசியல் வந்து பெரிய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இல்ல. அது ஒரு தனிமனித பிம்பத்த வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல். அந்த கார்ப்பரேட் கம்பெனி எப்படி ஃபங்ஷன் ஆகுமோ, அந்த கட்சி அப்படிதான் ஃபங்ஷன் ஆகுது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, விஜயோட கட்சி அவங்க தொடங்குறப்ப அவரு பேசுனதா இருக்கட்டும், அத தொடர்ந்து அவங்க பண்ற செயல்பாடுகள் வந்து, முந்தைய அதிமுக, திமுகவோட அந்த பாணிய தான் பின்பற்ற மாரி, ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. ம். ஏற்கனவே வந்து அவரோட முதல் கூட்டத்துல அவரு பேசினது கூட பார்த்தீங்கன்னா, திராவிடம், தமிழ் தேசியம்லாம் 2 கண்ணுன்லாம் சொல்லி பேசினாரு. ம். அத தொடர்ந்து வர எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அ ஏற்கனவே இங்க என்ன ஒரு அரசியல் ட்ரெண்ட் இருக்கோ, அந்த ட்ரெண்டுக்கு எதிரா ஒரு ட்ரெண்ட் அவரு உருவாக்கல. ஆமா. இருக்கிற ட்ரெண்டுல தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாரு. அப்படிதான் அவரு வந்து ஒரு தன்ன ஒரு மாற்றா எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலல்ல. மாற்று இல்லன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. முதல் மீட்டிங்லயே வந்துட்டு நான் ம். மாற்று சக்தின்லாம் சொல்லுவாங்க. கிடையாதுங்கிறத வந்து அழுத்தமா பதிவு பண்ணிட்டு தான் ஆமா. அவரு உள்ளயே வராரு. இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, அ ஆனா ஒரு நம்ம வேற சில ஆங்கிள்லயும் பார்க்கணும். இப்போ ம். வந்து உள்ள வந்தவரு, இப்போ வந்து ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியோ அல்லது வேற ஏதாவது ஒரு மோசமான ஒரு சித்தாந்த பின்புலத்தையோ அவரு எடுத்துக்காம இருக்கிறது கூட ஒரு நேர்மறையான அம்சம் தான். ம். ஏன்னா வரும்போது ஆல்ரெடி இருக்கிற ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல நல்ல ட்ரெண்ட் தான். ம். என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து மத்த ஸ்டேட்லாம் நம்ம கவனிக்கும்போது, குறிப்பா வட மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது, அங்க இருக்கிறவங்களோட அ வாழ்வியல் அ மேம்பாடுகளா இருக்கட்டும், அல்லது அவங்களோட ஐடியா இருக்கும்ல ஒரு நாட்ட பத்தி, ம். அது பத்தின ஐடியாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒண்ணா இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாடு வந்து பல பெட்டர். மாநிலங்களுக்கு ம். முன்னோடி மாநிலம். முன்னோடி மாநிலங்கள். அது வந்து வளர்ச்சியில மட்டும் இல்ல, இவங்களோட கண்ணோட்டத்துல கூட. நெறைய வந்து அரசியல் 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 கண்ணோட்டத்துல கூட ரீதியான வந்து இதா இருக்கு. இப்ப அதே செயல்பாடுகள். ட்ரெண்ட்ல தன்ன வந்து ஒருத்தர் இணைச்சுக்கிறது வந்து, நான் வந்து அத ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்த்தேன் தொடக்கத்துல. ம். ஆனா போக போக வந்து விஜயோடைய தொடர் செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது, அ அது ஆரம்பிச்சப்போ இருந்த அந்த ஹைப் வந்து குறைஞ்சிருச்சு. ம். அது மாரி ஆரம்பிச்சப்போ இருந்த அவங்க மேல இருந்த ஒரு ஆர்வம் வந்து நெறைய பேருக்கு வந்து தணிஞ்சிருக்கு. ம். ஏன்னா முதல்ல இந்த ட்ரெண்டோட ஐக்கியப்படுத்தும்போது இயல்பா இந்த கிரவுட்ல ஒரு வரவேற்பு இருந்ததா தான் அ படுது. ஆனா பிறகு வந்து அது நெறைய இஷ்யூனால குறைஞ்சிருக்கு. அதிமுகவோட ரோல் பிளே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சியா அதிமுக பலமான ம். ஒரு எதிர்க்கட்சியா இதுவரைக்கும் செயல்பட்டுச்சான்னு கேட்டா, இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் 70 டூ 80 சீட்டுகள் தான் அதிமுக ஜெயிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கான களம் எப்படி அதிமுகவுக்கு வந்து இது ஒரு வாழ்வாதார போராட்டம் மாரி. இந்த வாழ்வா எலக்ஷன். சாவா போராட்டம். வாழ்வாதார ஆமா. போராட்டம். வாழ்வா சாவா போராட்டம். வாழ்வா சாவாங்கிற மாரி போராட்டம். ஏன்னா வந்து கூட இருந்தவங்க நெறைய பேர வெளியில அவரும் போயிட்டாங்க. வெளிய வெளில போயிட்டாங்க. போயிட்டாங்க. இவரும் ம். யாரையும் அக்காமடேட் பண்ணல. யாரு? ம். எடப்பாடி எடப்பாடி. பழனிசாமியால தக்க வைக்க முடியல. ஆ சசிகலா வெளிய போயிட்டாங்க. இவங்க டிடிவி தினகரன் இல்ல இல்ல. இப்ப டிடிவி ஓபிஎஸ் வந்து தினகரன் உள்ள வந்துட்டாரு. தினகரன் உள்ள வந்ததும் கூட்டணியில தானே இருக்காரு. பிஜேபி கூட்டணியில தான் இருக்குன்னு சொன்னாலும் கூட, டிடிவி வந்தது ஒரு பலம் தான். என்னடா தென் மாவட்டங்கள்ல அவங்களுடைய அந்த
ஜாதி ஓட்டு இருக்குல்ல. அது 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 கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகல அவங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு குடுத்த 10 பின்னணியில, அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு அந்த ஒரு அடி சமூகம் விழுந்திருக்கு. முக்குளத்தோர் எடப்பாடி சமூகத்தோட சமூகத்துல அதிருப்திய எடப்பாடி வந்து அவங்க ஆ சம்பாரிச்சாங்க. ம். அதுதான் வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு ஓட்டா மாறுனுச்சு தென் மாவட்டங்கள்ல. மாவட்டங்கள்ல. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சசிகலா அந்த ஓட்ட எடுப்பாங்கன்னு தான் கணிக்கப்படுது. ம். சசிகலா அங்க ஓ! இந்த நிக்கிறதுனால தேர்தல்ல சசிகலாவும் ஒரு ரோல் ஒரு ப்ளே ஃபேக்டர் தான். பண்ணுவாங்க. அது ஃபேக்டர் அந்த தான். குறிப்பிட்ட பகுதியில, முக்குளத்தோர் சமூகத்துல அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியில பெல்ட்ல மட்டும். அதிமுக அதிருப்தி வாக்குகள வந்து அவங்க பிரிக்கிறாங்க. பிரிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா அங்க வந்து போட்டுருக்காங்க. ம். இது ம். வந்து பரவலா கணிக்கிறாங்க. இப்ப நம்ம சென்னையில இருந்துட்டு பார்க்குற மாரியோ, அல்லது மற்ற மாவட்டங்கள்ல இருந்துட்டு பார்க்குற மாரியே சூழ்நிலை வந்து அந்த பகுதிகள்ல இல்ல. ம். முக்குளத்தோர் சமூகம் செறிவா வாழக்கூடிய பகுதிகள்ல அப்படி இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு ஃபேக்டரு. நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, இந்த அதிமுகவுக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். அதனால தான் இப்ப அவங்க பிஜேபியோட இவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க, ம். அதிமுக. ம். ஏதோ எப்படியாவது கட்சிய தக்க அதான் வைக்கணும். இப்ப போன பாராளுமன்ற தேர்தல்ல கூட பிஜேபியோட சேராத ம். எடப்பாடி வந்து இந்த மக்களவை சட்டமன்ற தேர்தல்ல சேர்றாரு. சேர்ந்திருக்காரு. சேர்ந்திருக்காங்கன்னா, அவங்க கட்சிய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்குறாங்க. அது இருந்துச்சுன்னா, அது ஒரு பலம். 2 பேரும் ஒரு வேள சேராம இருந்திருந்தா, கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிடலாம். இப்பவுமே ம். நம்ம உறுதியா சொல்லலாம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கணும். டிஎம்கே 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொன்னாலும், அது சவடாலா இருக்கலாம். ம். ஆனா 150லேருந்து ஒரு 180 170, சீட்டு 100 ஆமா. கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ம். அதிமுக கூட்டணிக்குள்ள இன்னொரு குழப்பமும் இருக்குல்ல. அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் இடையிலான சுமூகமான போக்கு இல்ல அங்க. அது அந்த இதுவும் பிஜேபி ஓட்டுகள் ஜெல் ஆகுமா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இப்ப ஏடிஎம்கே, பிஜேபி, அமமுக எல்லாமே ஒரு ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலையில இருக்கு. இது எல்லாமே ம். ஜெல் ஆனா தான் அது ஒரு சீட்டா கன்வெர்ட் ஆகும்ல. எல்லாம் ஒண்ணு ம். சேர்ந்தா தான் அது சீட்டா கன்வெர்ட் ஆகும். இங்க வந்து அது எல்லாமே ஒண்ணு சேருமாங்கிற ஒரு கேள்வி ஆனா இருக்குது. அதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. யாரு தனித்தனியா பண்ணல. பண்ணல. அதிமுக, பிஜேபிலாம் சேர்ந்து தான் சேரும். பண்ணியிருக்காங்க. அது வந்து இவங்க என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் எலக்ஷனுக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்கங்கிறது தான் அது நமக்கு தெரியுது, காட்டுது. தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் அத பவர்ஃபுல்லா பிரச்சாரத்த கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அப்படி பார்க்க போனா திமுக கூட்டணிக்குள்ளேயும் அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது இல்லையா? என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட விஜயோட கூட்டணிக்கு போற ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. ஈவன் ராகுல் காந்தி கூட அந்த ஒரு மனநிலையில இருந்தாருன்னு தான் சொல்றாங்க. அது இல்லாம விடுதலை சிறுத்தைகள் வந்து சீட்டு குடுக்குறதுல ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட திருமாவளவன் ஒரு அழுது புலம்பி ஒரு வீடியோவே வெளியிட்டாரு. ஒரு காணொளி வெளியிட்டாரு. இப்படி எங்கள வஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு தோரணையில. கடைசியில காட்டுமன்னார் கோயில்ல தான் போட்டியிடுறத அறிவிச்சு கடைசி நாள் அன்னைக்கு வித்ரோகம் வாங்கிட்டாரு. அப்ப இந்த கூட்டணி எல்லாம் எப்படி சில இடங்கள்ல காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வேலை செய்யல. சில இடத்துல திமுக வந்து காங்கிரஸுக்கு வேலை செய்யல. இது அப்படி வந்து எல்லா எலக்ஷன்லயும் இருக்குல்ல. எல்லா எலக்ஷன்லயும் எல்லா இருக்கும். ஆனா இந்த எலக்ஷன்லயுமே எலக்ஷன்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி பங்கீடுல நடந்த பிரச்சனைகள், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடந்த பிரச்சனை, காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் நடந்த பிரச்சனைல, இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது அது. சில இப்போ இடங்கள்ல. ராகுல் காந்தியும், அ மு.க. ஸ்டாலினும் ஒண்ணா இணைஞ்சு பிரச்சாரம் பண்ணல. பண்ணல. இப்ப இதே மாரி சில அதுல இன்னொரு விஷயம் ஃபேக்டர்ஸ் நீங்க வந்து கவனிச்சீங்களா? மனோ தங்கராஜ் அந்த ம். திமுகவோட துண்ட தூக்கி ராகுல் காந்திக்கு போடவுடனே ராகுல் காந்தி அத அவாய்ட் பண்ணிருவாரு. ஒரு ஒரு மேடையில வச்சு எல்லார் ஆமா முன்னாடிலயும் இது தமிழ் ஊடகத்த காட்டிலும் மலையாள ஊடகத்துலலாம் அது இத கொண்டு பேசு போனாங்க. பொருளாச்சு. பேசு பொருளாச்சு. ஆமா. ஆனா அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. ம். இதனால தான் என்ன ரீசன்னால அப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தெரியலையே. ஆனா ஒரு நீங்க சொல்றது வந்து ஒரு ஒரு கரெக்ட் தான். அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒரு முரண்பாடு இருக்கு. அது விசிபிளா தெரியுது. மக்கள் அத பார்க்குறாங்க. ம். அதே மாரி கட்சிக்குள்ளேயும் அது ஒரு சின்ன குழப்பத்த ஏற்படுத்துது. ஆனா வந்து தேர்தல்ல அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்தாது. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வந்து பெரிய தாக்கத்த ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஓகே. அதிமுக கூட்டணி தோக்க தான் போறாங்க. ஆனா எவ்வளோ தொகுதி எடுக்குறாங்க ம். அப்படிங்கிறது தான் மேட்டர். அவங்க ரொம்ப கம்மியா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, கட்சிக்குள்ள இன்னும் பெரிய குழப்பம் ஏற்படும். இல்ல அவரு விஜய் கூட சொல்லியிருந்தார்ல, 10 தோல்வி பழனிசாமி பழனிச்சாமி வீண மாரி ம். சொல்லி ஒரு கிண்டல் அடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தலைவர பத்தி அப்படி பேசியிருக்க தேவையில்ல. இப்ப அதிமுகவோட நிலைமைய நம்ம பார்த்தோம். 70 டூ 80க்குள்ள வைக்கக்கூடிய வாதங்கள. இப்ப 4வதா ஒரு போஸ் இருக்குது இல்லைங்க. நாம் தமிழர் அத நம்ம தவிர்த்துட்டு பேச முடியாது. ஏன்னா 234 தொகுதியிலயும் வேட்பாளர் போட்டிருக்காங்க. தனிச்சு நிக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணும் இந்த எலக்ஷன்ல நீங்க பார்க்குறீங்க? அவங்க எல்லா எலக்ஷன்லயும் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்களோ, அதுதான் பண்ணுவாங்க. ம். அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு எடுப்பாங்க. ஆனா வந்து அவங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இல்ல.
ஏன்னா, ஒரு சில சீமான் நிக்கக்கூடிய தொகுதி, அந்த மாரி சில விஷயம் வந்து அ அதுவும் எதிர்பார்க்க இழுபறியில இருக்கும்னு சொல்றாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிதான் வாக்குகள் சொல்லப்படுது. நெறைய எடுக்கலாம். தாவேகாக்குமே அதுதான் சூழ்நிலை. அவங்க ம், வந்து நெறைய தொகுதியில வந்து 2ஆம் இடம் வருவாங்க. ம். குறிப்பா வந்து செமி அர்பன் ஏரியா விஜயும் அப்படித்தான் சொல்றீங்களா? விஜய் தான் சொல்றேன். விஜயுமே அர்பன், செமி அர்பன் ஏரியால வந்து கண்டிப்பா இல்ல, இல்ல. வந்து விஜய் நிக்கிற தொகுதியில நான் கேட்கிறேன். இப்ப விஜய் பெரம்பலூர் இன்னைக்கு 2 பெரம்பூர், தொகுதி நிக்கிறாரு. அ திருச்சி. அது வந்து பெரம்பூர் தொகுதிலாம் சொல்ல முடியாது. 2மே ம். வந்து ஒரு நெக் டஃப். அண்ட் நெக் இருக்கு. ஆ. எதுவுமே சொல்ல முடியாது ம், அப்படின்னு தான் ம், நமக்கு தகவல் வருது. திருச்சி கிழக்கு வந்து இனிகோ இருதயராஜ். அவரு ம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஒரு அங்க கேண்டிடேட் தான். அவரு ஜெயிப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. ம். அங்க வந்து கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் இருக்காங்க. இல்ல இவர் அத வந்து குறி வச்சு தான் விஜய் போய் அங்க நின்னாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒண்ணு இருக்கு இல்லையா? குற்றச்சாட்டு இருக்கு. ம். ஆனா, அதுக்காக ஒண்ணும் அந்த மக்கள் வோட் பண்ணிற மாட்டாங்க. அவரு ஜோசப் விஜய்ன்னு போறதுனால மட்டும் வோட் அதுதான். பண்ணிற யோசப் மாட்டாங்க. விஜய்ங்கிறது அவர் அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப எச் ம். ராஜா அவர பத்தி ஜோசப் விஜய்ன்னு சொன்னப்ப, அவரு ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. ம். அதுக்கப்புறம் அவர் அத பெருசா எடுக்கல. இப்ப தேர்தலுக்கு வந்த பிறகு அத அழுத்தமா சொல்றாருன்னா, அ அவர் ஒரு ஒரு ஜாதிய கட்டமைப்ப நோக்கி நகர்றாரோ, அது அந்த இந்த ஓட்ட ம். குறி வச்சு நகர்றாரோன்ற ஆனா எனக்கு அப்படி தோணல. அது அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னு தெரியல. இல்ல ஆனா அப்படி நடந்தா அது அது ஒரு இல்ல பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டுல சூசைட் ஆயிடும். இல்ல ஏன்னா வந்து கிறிஸ்தவரோட ஒட்டுமொத்த பெர்சன்டேஜ் 7% தான் இருப்பாங்க தமிழ்நாட்டுல. ம். அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஆ இல்ல. சொல்லுங்க. அதே மாரி அது ஒரு குறிப்பிட்ட இதுல அது ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது 2வது விஷயம். ஆனா அப்படி வந்து அவரு அந்த அளவுக்கு போமாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பொதுவான ஆளா தான் பார்க்கப்படுறாரு. விஜய் பொதுவான ஆளா இல்ல தான் விஜய் பார்க்கப்படுறாரு. பொதுவான கிறிஸ்தவரா இருக்கல. ஆளாகத்தான் பார்க்கப்படுறாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா விஜயோட நகர்வுகள் அப்படி இல்லையே. இப்ப இத்தன 234 தொகுதி இருக்கும்போது, தான் வந்து திருச்சியிலயும், பெரம்பூர்லயும் நிக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. அ அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஓட்ட குறி வச்சு தான் அவரு சென்னையில போட்டியிட்டதா இருக்கட்டும், திருச்சியில போட்டியிட்டதா இருக்கட்டும். குறிப்பா திருச்சி வந்து நீங்க சொன்ன மாரி கிறிஸ்தவ வேளாளர் வாக்குகள ஏன்னா அவங்க ம். அப்பாவும் அந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவருங்கிறனால, அது அவருக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும்ன்ற மாரி தான் சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் தொகுதியில ஸ்டாலின் ஜெயிச்சுருவாரு. எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்ப இழுபறின்னா 2ம் விஜய், சீமான் இது 2மே ஸ்டார் கேண்டிடேட்ட சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளர். இது 2ம் ம். இழுபறிக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இல்லையா? என்ட்ட கேட்டா இது மும்முனை போட்டி தான். அ நாம் தமிழர் பார்ட்டிக்கு பெரிய ரோல் ம், கிடையாது. ம். ஓட் வந்து அவங்க பெர்சன்டேஜ் ஸ்பிளிட் பண்ணுவான் 8% பிரிப்பான். எடுத்து வச்சிருக்கிறத, ம், உயருதா அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட இதுல நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்குமே பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. ம். தாவேகாக்கு கண்டிப்பா நாம் தமிழர்லாம் விட பன்மடங்கு அதிக ஓட்டு வரும். வாக்குகள் தான் விழும். ம், அவங்க வந்து நெறைய இடங்கள்ல அதிமுகவுக்கு டஃப் குடுப்பாங்க. சில இடங்கள்ல வந்து திமுகவுக்கு டஃப் ம், குடுப்பாங்க. நீங்க சென்னையிலலாம் பேசுனீங்கன்னா, ம். யார்கிட்ட பேசினாலும் ம். தாவேகான்னு தவறு. சொல்றாங்க. சென்னையில வந்து ஒரு பெரிய தாக்கம், ஒரு அலை இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா பார்க்க முடியுது. ஓட்டா அத நம்ம கண்ணுல பார்க்கும்போது தான், ஓட்டிங் தெரியும். கவுண்ட் பண்ணும்போது, எவ்வளோ இந்த இது வெறுமனே நாய்ஸ் மட்டும் தானா? ஆம். வெறும் இவங்க கூச்சல் எழுப்புனது மூலமா நமக்கு வந்து இம்ப்ரஷன் மட்டும் தானா? இல்ல உண்மையாங்கிறது நமக்கு வரும்போது தெரியும். திமுகவ ஆதரிக்கிறவங்க, அந்த கட்சிய சேர்ந்தவங்க கிட்ட பேசினாலுமே அவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து, நெறைய இடங்கள்ல பெரம்பூர், வில்லிவாக்கம் இந்த மாரி நெறைய சென்னையில இருக்கக்கூடிய இடங்கள்ல தொகுதிகள்ல தாவேகாக்கும், ஆதிக்கம். டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறத ஆமா. வந்து அவங்க சொல்றாங்க. அது ஆதிக்கம் வந்து இருக்கு. மறுக்க முடியாது. அந்த மாரி இடத்துல வந்து அதிமுகக்கு அடி விழுவுது. ஆ. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற சில இடங்களுக்கு போம்போது, இப்போ வந்து அ மேற்கு மண்டலம், கொங்கு வெள்ளாளர் ம். சமூகம் இருக்கிற பகுதி, அந்த மாரி இடம்லாம் போம்போது, இது அப்படியே கொஞ்சம் உல்டாவா மாறும். மாறும். அது வந்து எலக்ஷன்ல ஒரு பெரிய தாக்கத்த வந்து செலுத்துது. விஜயோடைய வருகை வந்து இன்னைக்கு ஒரு எலக்ஷன பத்தி பேசினாலே, ஆரம்பம், முடிவு விஜய பத்தி விஜய தான் பத்தி பேச தான் முடியும். பேசணும். அந்த மாரி ஒரு அ இல்ல அது எனக்கு என்னமோ அது ஊடகங்கள் அத ஒரு சிறு ஊதி பெரிசாக்குதா என்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஜர்னலிசம்ன்றதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. இப்ப ஒரு ஒரு கேமராவும், ஒரு மைக்கும் இருந்தா யார் வேணாலும் உட்கார்ந்து பேசலாம்ங்கிற ஒரு நிலை. யார் வேணாலும் பிரெடிக்ட் பண்ணலாம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். யார் வேணாலும் ஒரு நரேட்டிவ செட் பண்ணலாம்ன்றது ஒரு அ உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளன், ஒரு ஜர்னலிசம் படிச்சு வந்தவனுக்கு தெரியும். அது ஜர்னலிசம்ன்னா என்ன? அ எப்படி அந்த நியூஸ கலெக்ட் பண்ணணும்? எப்படி ஃபீல்ட் வொர்க் பண்ணணும்? ஒரு ஒரு செய்திய சொல்றதுக்கு முன்னாடி அத எத்தன வெரிஃபிகேஷன் பண்ணணும்? எவ்வளோ ஃபீல்ட் வொர்க் பண்ணி அந்த செய்திய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரணுங்க. ஆனா, இப்ப அப்படி இல்ல. இந்த ஊடகங்களா சேர்ந்து ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. அது எல்லாமே ஊடகங்கள் பெய்டு ஊடகங்களா மாறி போச்சு. இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இப்ப பெய்டு தான். அவங்க என்ன இப்ப நீங்க ஒரு
தொகைய குடுத்து, நீங்க இந்த நரேட்டிவ செட் பண்ணுங்கன்னா, அவங்க செட் பண்ணுவாங்க. ஆனா, அப்படி விஜயோட வருகை வெறுமனே ஹைப்ன்னு நம்மளால பார்க்க முடியாது. ம். ஏன்னா வந்து அ சோசியல் மீடியாவோ அல்லது மத்த மீடியாவோ அத மட்டும் வச்சு இல்ல. ம். ஜெனரலா நிலவரப்படி பார்க்கும்போது கூட, அப்படித்தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பா விஜய் வந்து கேம் சேஞ்சர். அத வந்து மறுக்கவே முடியாது. ஆனா, அவர் வந்து சிஎம் ஆகுற கனவு பலிக்காம இருக்கலாம். ம். ஆனா, அ வாக்கு சதவீதம்னு பார்க்கும்போது, இந்த 2 கட்சிக்கும் ஒரு பயத்த காட்டுவாரு. கண்டிப்பா 2 கட்சிக்கும் வந்து பயத்த வந்து அவர் காட்டுவாரு. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிமுகவோட வாக்க தான் வந்து அவரு எடுக்கிறதா சொல்றாங்க. இல்ல அ அவரோட அவங்களோட ஐடியாவே அதுதான். அவங்க என்னன்னு சொன்னா, அதனால தான் அவங்க அதிமுக கை வைக்கவே இல்ல. கடைசியா தான் அவங்க வந்து அதிமுகவ கை வைக்கல. ஆமா, அதிமுக இவங்கள கை வைக்கல. ஆமா. அது வந்து யாருக்கு சாதகமா முடிஞ்சிருக்குதுன்னா, தாவேகாக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருக்கு. ஏன்னா, அதிமுக வந்து தாவேகாவ எதிர்க்காததுடைய விளைவு த என்ன ஆயிருக்குதுன்னு சொன்னா, நெறைய வந்து திமுக அதிருப்தி வாக்குகள் எல்லாம் தாவேகாக்கு தாவேக்காக்கு போறதுக்கு கன்வெர்ட் வழி ஆகுது. ஏற்படுத்தி குடுத்திருக்கு. போகுது. முழு வீச்சுல வந்து தாவேகாவ எதிர்த்ததுன்னா, திமுகவும், நாம் தமிழர் ம், கட்சியும் தான் எதிர்த்தது. ம். அதிமுக அந்த அளவுக்கு எதிர்க்கல. எதிர்க்கல. இவங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாரி போயிடுச்சு. ஆனா, கடைசில வந்து கால்குலேஷன்ல வந்து தாவேகாக்கு தான் ஒரு வாய்ப்பு கூடவா இருக்கு. ஏன்னா வந்து நெறைய ஆனா, இடங்கள்ல இது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட விஜய் 10 இடங்கள்ல தான் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. 10 தடவ தான் ஏதோ பிரச்சாரம் ஏதோ பண்ணியிருக்காரு. எல்லா தொகுதிகளுக்கும் கூட போகல. மாவட்ட ரீதியா பார்த்தா கூட எல்லா மாவட்டங்களுக்குமே போகல. தேர்தல் பிரச்சாரத்திலயும் அவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல. தேர்தல் அவங்களுடைய வாக்குறுதிகளும் பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. அதே இலவசம் அப்படி இருந்தும் கூட, இவ்வளவு பெரிய ஆதரவுங்கிறது உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயமா தானே இருக்கு. ஆனா இது இருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையா தான் நான் உணர்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த தமிழ்நாடு சிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது பல வருஷங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போயிருமோங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது அது. இது எப்படி இப்ப ஆனா எம்ஜிஆருமே ஒரு நாயக பிம்பம் தான். அவருக்கு வேற பேக்கிரவுண்ட் ம். எல்லாம் தான் இருந்தாலும், கலைஞர்ட்ட இருக்கக்கூடிய ஆளுமை வந்து அவர்ட்ட கிடையாது. கிடையாது. அப்போ வந்து அவரும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு கொள்கையெல்லாம் இல்லாம, இது மாரி தான் வந்தாரு. ம். காங்கிரஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. யார எதிர்த்து உள்ள வந்தாங்களோ திரும்பவும் போய் பண்ணாரு. சேர்ந்தாரு. ஆமா. அந்த மாரிலாம் வந்து அவங்களும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இந்த ட்ரெண்ட் புதுசு கிடையாது. புதுசு கிடையாதுன்றது. இவர் அந்த ட்ரெண்டோட தான் தன்ன வந்து ஐக்கியப்படுத்திக்க பார்க்குறாரு. நான் இன்னொரு அடுத்த எம்ஜிஆர் நான் தான் இடையில அ வேற யாரும் இல்ல. அப்படிங்கிறத வந்து இல்ல ஏற்படுத்த ட்ரை நான் வந்து பண்றாரு. விஜய மட்டும் குறை சொல்லல இதுல. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, கடந்த முறை காட்டுன வீரியத்த திமுகவும் காட்டலன்னு தான் நினைக்கிறேன் இப்ப. உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரமும் அந்த அளவுக்கு எடுபட்டு தான்டா, திரும்ப திரும்ப அந்த எடப்பாடியினுடைய ஒரு புகைப்படத்த காட்டி, அதையே குறி வச்ச ஒரு பிரச்சாரம் செஞ்சது முகம் சுளிக்கக்கூடிய மாரி தான் இருந்தது. கடந்த தேர்தல்ல எப்படியாச்சும் ஆட்சிய ஆனா இந்த புடிச்சிரணும். விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, ம், கொஞ்சம் கிரியேட்டிவா அவங்க பண்ணலன்னு திமுககாரங்க மேல வந்து ஒரு ம், புகார் இருக்கு. ம், கிரியேட்டிவா பண்ணல. வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. பண்ணாம இல்ல. ஆனா பண்ணது போதிய அளவு இல்ல. அல்லது மக்கள்ட்ட வந்து போதிய அளவு பேசப்படல, எடுபடல அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம். ஆனா நீங்க வந்து இப்பவுமே தாவேகாவோட அவங்க பாடலா இருக்கட்டும், அவங்களோட போக்கா இருக்கட்டும், அது கொஞ்சம் திரும்பி பார்க்க இல்ல வச்சிருக்கு. அதுதான் அரசியல்ங்கிறது ஒரு ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ள ம். வந்துட்டா, ம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான இப்ப இப்போ அ நெடுஞ்செழியன்ல இருந்து, கலைஞர்ல இருந்து எத்தனையோ பேர் எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள், அறிஞர் அண்ணாதுரையிலிருந்து, இந்த தமிழினத்தினுடைய வரலாறு, தமிழருடைய பெருமை இதெல்லாம் பேசி, மணித்தியால கணக்குல பேசி, இந்த அரசியல் ஒரு பண்பட்ட ஒரு அரசியலா, இந்த பண்பட்ட ஒரு மண்ணா, இந்த தமிழ்நாட மாத்துனதுல நெறைய பேருக்கு இதுல பங்கு இருக்குது. இல்லையா? இப்ப கண்டிப்பா. வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ள உள்ள வந்து, இந்த ம். அரசியலே தலைகீழா மாத்துறாருண்டா, அதுவும் இந்த ஜென்ஸி தலைமுறை வந்து அந்த அரசியல தலைகீழா மாத்துதுன்னா, ஓகே. ஒரு வகைக்கு நல்லது தான். ஆனா, அத ம். எப்படி கொண்டு போவாங்கங்கிறது தான் எனக்குள்ள ஒரு கேள்வி. இது எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு, கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு கட்சிய நடத்திட்டு, ஒ தப்பி தவறி பை சான்ஸ் ஆட்சிய புடிச்சுட்டாருன்னு வைங்க. தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலாறும், தேனாரும் ஓடல. ம். இதுக்கு முன்னாடி பல மாரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இத விட மோசமான ஆட்கள் அண்டை மாநிலங்கள்லலாம் வெவ்வேறு மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்லலாம் இருக்கிறாங்க.
அப்படிலாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. ம். சட்டம் இருக்கு. அப்போ அது வந்து ரன் ஆயிட்டே இல்ல இருக்கும். யார் எப்பவுமே வந்தாலும் அதிகாரிகள் ம். தான் நாட்டை ஆள்றது. அது ம். இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. ம். எப்பவும் அதான் நடக்கும். அதுல பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப கிட்டத்தட்ட வ தமிழ்நாடு ஒரு 10,000 கோடி 10,00,000 கோடி கடன்ல இருக்கு. இப்ப எல்லாரும் இலவசத்த சொல்றாங்க. இவங்களும் இலவசத்த குடுக்குறாங்க. இந்த நிர்வாக ரீதியான சிக்கல்கள இவங்க எதிர்நோக்கக்கூடும். அதத்தான் நான் சொல்றேன். ஸோ நீண்ட நேரமா தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரங்கள், அடுத்து யாரு ஆட்சி அமைப்பா, இதுக்கு யாருக்கு சாதகம், பாதகமான இருக்கின்ற விஷயங்கள நிறைய விஷயங்கள கலந்து பேசியிருக்கோம். ஆ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நிச்சயமா. சந்திச்சு, அடுத்து கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? யாருக்கு யாரு வெற்றி அடையறாங்கன்றத பத்தி அடுத்த நிகழ்ச்சியில கலந்து பேசுவோம். நன்றி. நிச்சயமா. வணக்கம். நன்றி. நன்றி.